வாழ்க்கையில நம்ம தோத்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னாக்க ஒரு சிம்பிள் 4 விஷயம். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய சோம்பேறித்தனத்துல இருந்து வெளியே வரலாம். நமக்கு சோம்பேறித்தனம் ஏன் வருது அப்படின்னாக்க நம்மளுடைய டோப்பமைன் லோவா இருக்கும்போது நமக்கு சோம்பேறித்தனம் வருது. நம்மளுடைய டோப்பமைனுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் ரிலேட்டிவா இருக்கு. நம்மளுடைய டோப்பமைனை எப்பயுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு 4 விஷயம். நீங்க சோம்பேறித்தனமா உணரும்போது அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க. நீங்க ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சோம்பேறித்தனமா இருக்குன்னா அதை விட்டு வெளியில வாங்க. ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, பெரிய கோலா இருக்கு அப்படின்னாக்கா அந்த கோலை சின்ன சின்னதா துண்டு துண்டா பிரிங்க. இப்போ உதாரணமா டெய்லி 20 பக்கம் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு புக் எடுக்கும்போது சோம்பேறித்தனமா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 5 பேஜாவது வாசிச்சிருங்க. இந்த மாதிரி உங்க கோலை சிம்பிளா ஆக்குங்க. மூணாவது, டைம் ட்ராக்கிங் பண்ணுங்க. உங்க டைமுக்குள்ள ஒரு விஷயத்த செய்யணும்னு கோலை பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டைமை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அந்த டைமுக்குள்ள அந்த வேலை செய்யும் போது உங்களுடைய சோம்பேறித்தனம் உங்களால தெரியும். 5, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை உருவாக்குங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது டெய்லி எக்ஸசைஸ், ஹெல்த்தியான ஃபுட், ஆரோக்கியமான மனநிலைக்கான பயிற்சிகள் அப்படின்ற இந்த சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட சோம்பேறித்தனத்திலேருந்து உங்களால் விட முடியும். சோம்பேறித்தனம் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு. அந்த சோம்பேறித்தனத்தை வெல்றது தான் மிகப்பெரிய சவால். இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சோம்பேறித்தனத்திலேருந்து ரிலீஃப் ஆகுங்க.